அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது நியூ இயர்க்கு எடுத்த வீடியோ தான். காலையிலேருந்து வேலை செய்றேன், வேலை முடியவே மாட்டேங்குது. நானே வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ணிட்டு, இஞ்சி பூண்டெல்லாம் கிளீன் பண்ணி அரைச்சும் வச்சுட்டு, சிக்கன் 65க்கு மசாலா தடவி 2 மணி நேரம் மேரினேட் ஆகுறதுக்கு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். சிக்கன் பிரியாணி சமைச்சு சாப்பிட்றதுக்குள்ள 3 மணி ஆயிடுச்சு. இந்த வருஷம் எல்லாமே நல்லதாவே அமையும். நாம நினைச்சது எல்லாமே சாதிக்கணும்னா அதுக்கு முக்கியமான ஒரு தேவை நம்ம ஹெல்த். ஸோ இந்த வருஷம் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்குங்க. இந்த வருஷத்தை ஒரு நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுவோம். நெகட்டிவ் எல்லாமே தூக்கி தூரமா போட்டுட்டு பாசிட்டிவ் மட்டும் பக்கத்திலே வச்சுப்போம். வருஷம் ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்துட்டு அது பாதியிலே விட்டுட்டு திரும்ப அடுத்த வருஷம் வரும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஆனா இந்த வருஷம் ரெசல்யூஷன் எடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ரெசல்யூஷன். நாம செய்யணும்னு நினைக்கிற வேலையை சைலண்டா செஞ்சாலே கண்டிப்பா சக்சஸ் தான். இதுதான் நான் கத்துக்கிட்டது. ஐ விஷ் இதே மாதிரி எல்லாருக்கும் 2025 ரொம்பவே ஹாப்பியான இயரா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி இந்த வருஷம் உங்களுடைய ரெசல்யூஷன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த மினி vlogல பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேத்தோட கண்டினியூஷன் விளாக் தான். பிரியாணிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். 1 கிலோ அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன். 2 கிலோ சிக்கன் எடுத்து பாதி சிக்கன் 65க்கு மசாலா போட்டு வச்சுட்டேன். மீதி பிரியாணிக்கு 1 கிலோ அளவு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு இஞ்சி பூண்டு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீளமா கட் பண்ண தக்காளி, மஞ்சள் போட்டு கழுவி வச்ச சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு பெரிய லெமன் பிழிஞ்சிட்டு 2 ஸ்பூன் சக்தி மசாலா மிளகாய் தூள், 1 கப் தயிர் போட்டு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளவு எடுத்து போட்டுக்குங்க. புதினா அரைக்கட்டு, கொத்தமல்லி அரைக்கட்டு போட்டுட்டு தண்ணி கொதிச்ச பிறகு ஊற வச்ச அரிசியோட தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு போட்டுக்குங்க. ஒரு வாட்டி மெதுவா கிளறிட்டு மூடிடுங்க. இப்ப அரைப்பாதி வெந்த பிறகு இப்ப எல்லா பக்கமும் நெய் விட்டு தம் போட்டுக்குங்க. 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்க. சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ரெடி. நான் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. சக்தி மசாலா மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டேன். எந்த பிரியாணி செஞ்சாலும் மசாலாவும் தண்ணியும் நம்ம கரெக்டா போட்டோம்னா அரிசியும் உடையாம உதிரி உதிரியா வரும். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது நேத்தோட கண்டினியூஷன் vlog தான். காலையிலே ஸ்வீட்ஸ்க்கு ரவா கீர் செஞ்சு முடிச்சுட்டு கடைக்கு போய் சிக்கன், வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாமே வாங்கிட்டு வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு சிக்கன் 65க்கு மசாலா தடவி மேரினேட் பண்றதுக்காக 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடகடன்னு செஞ்சு முடிச்சுட்டு பசங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே பசி எடுத்துருச்சு. பசங்களுக்கு மட்டும் போட்டு கொடுத்துட்டேன். தயிர் பச்சடிக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இது 3 குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு தயிர் கொஞ்சம் அதிகமாவே போட்டு கலக்கி வச்சுட்டேன். தயிர் பச்சடியில கொஞ்சம் வெள்ளரிக்காய் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டோம்னா இன்னும் கூட நல்லா இருக்கும். சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிருக்கு. இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. மசாலா கொஞ்சம் கூட எண்ணெயில ஒட்டல. சிக்கன்ல நல்லா ஒட்டி இருக்கு. எவ்வளவு நேரம் சிக்கனுக்கு மசாலா ஊறுதோ அவ்வளவும் மசாலா எண்ணெயில ஒட்டாது. ரவா கீர் செஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே கெட்டி ஆயிடுச்சு. இதுல நீங்க இன்னும் கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம். எங்க வீட்ல நியூ இயர் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி, தயிர் பச்சடி, சிக்கன் 65, ஸ்வீட்ஸ்க்கு ரவா கீர் இது எல்லாமே வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸ்வீட்ஸ் மட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டோம். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.